ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, காலம் பாக்ஸை நம்ம காங்கிரீட் போட்டு தான் பார்த்தீங்களா, அதில் செய்கிற அடிப்படை தவறு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 தவறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு தவறு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் அந்த மாதிரி தவறை எந்த சைட்லையும் நான் பார்த்ததில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறு. ஸோ அதையும் இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தவறும் உங்கள் இதில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி காலத்தில் வர்றது ஒரு பெரும்பாலும் ஒரு 70% சைட்டில் இந்த மாதிரி வருது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டான காம்பேக்ஷன் பண்ணாதனால தான். சரிங்களா? ஒரு காலம் பாக்ஸை நம்ம காங்கிரீட் போடுதோம் அப்படின்னா, அது நல்லா பைப்பை வச்சு நல்லா குத்தி காம்பேக்ஷன் பண்ணணும். ஸோ அதான் உங்களுக்கு ஒன்றோட ஒன்றா செட் ஆகும். இன்னொரு காரணம் என்ன, மேஜர் ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம பாக்ஸ் மாட்டுறோம் பார்த்திங்களா, அந்த பாக்ஸை ஆயில் அடித்து மாட்டணும். அது என்ன செய்யும், நம்ம ஆயில் அடித்து மாட்டலை அப்படின்னா அந்த காங்கிரீட்டோடு அது பிச்சுட்டு வந்துடும். சரிங்களா? ஸோ அதனால் ப்ராப்பரான ஆயில் அடித்து தான் நம்ம காலம் பாக்ஸ் காங்கிரீட் போடணும். அந்த காலம் பாக்ஸ் காங்கிரீட் போடையில் பார்த்திங்கன்னா நம்ம பைப்போ இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு கம்பியோ வச்சு அது நல்லா காம்பேக்ஷன் பண்ணணும். காம்பேக்ஷனாக ஒன்றும் இல்லை, குத்தி விடணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் விடுறதை அவாய்ட் பண்ணும். இந்த ஹோல்ஸ்னால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யார்கிட்டையும் நிறைய வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் தண்ணி உள்ள ஸ்டீலை அடிச்சிடும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா 1க்கு 1. சரிங்களா? ஒரு சட்டி மணலுக்கு ஒரு சட்டி சிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு தான் நம்ம சாயிலை ஃபில் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சாயிலை ஃபில் பண்ணக்கூடாது. இன்கேஸ் ஏன்னா சாயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியை விட்டு காம்பேக்ஷன் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த தண்ணிலாம் உள்ளே அப்சர்வ் ஆகி ஸ்டீலை எரோட் பண்ணிடும். ஸோ அதனால் சாயிலை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடும். இந்த சைட்டோட ஸ்ட்ரக்சரல் டிராயிங் நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். ஆனால் அதில் வேலை முறையில் ஒரு சில தவறுகள் நடந்திருக்கு. அது என்னென்னு இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியுதா என்ன அப்படிங்கிறது தெரியலை. தெரிஞ்சிங்கன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு அது கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியுதா என்னங்கிறத பார்ப்போம். இப்போ அந்த செக்சுரல் டிராயிங்கை உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த செக்சுரல் டிராயிங்கில் நம்ம எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துட்டோம். காலம் சைஸ் என்ன, அதோட ராடு எத்தனை ராடு போடணும், அது என்ன சைஸில் இருக்கணும், எல்லா டீட்டெயிலுமே, அது எங்கெங்கெல்லாம் காலம் வரும், ஒரு காலத்துக்கும் இன்னொரு காலத்துக்குமான இடைவெளி என்ன, எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சரல் டிராயிங்கில் நம்ம கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம். அதில் அவங்க எல்லாமே சரியாக பண்ணிட்டாங்க. ஆனால் எந்த இடத்துல தவறு விட்டாங்க அப்படின்னா, அந்த காங்கிரீட் வேலைகளில் தான் தவறு விட்டாங்க. ராடு கரெக்டாக ராடை யூஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை நம்பர் ஆஃப் ராடு எல்லாமே கரெக்டாக மானிட்டர் பண்ணிட்டோம். ஆனால் காங்கிரீட் வேலையில் நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி தவறு நம்ம சைட்டில் எங்கேயுமே வந்தது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு தவறு தான் இது. காலத்தோட சைஸ் அன்சைஸ். சரிங்களா? இது 1.25க்கு 3/4 சைஸு காலமு. இதுக்கு அவங்க மாட்டியிருக்க பாக்ஸ் பார்த்திங்கன்னா 1.5க்கு 3/4. சரிங்களா? இது தரக்குள்ளே போகக்கூடிய காலம், பிளிந்திம் பிலோ லெவலில் உள்ள காலம். சரிங்களா? ஸோ அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா, தரைக்குள்ளே போகக்கூடிய காலம் தானே. ஸோ இதுக்கு நம்ம என்ன சைஸ் போட்டால் என்ன, நம்ம எக்ஸ்ட்ரா போடுறதுனால தப்பு இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இந்த மாதிரி கிடைக்கிற பாக்ஸை வச்சு காங்கிரீட் போட்டாங்க. இதில் என்ன தவறு அப்படிங்கிற மைண்ட் செட்டு முதல் தவறு. சரிங்களா? நம்ம என்ன செக்சரில் என்ன டிசைன் என்ன சைஸு கொடுத்துருக்காங்களோ அதை தவிர கூடவோ குறைச்சோ போடக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரா காங்கிரீட்னால என்ன விளைவு வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா கவர் இப்போ 1 இன்ச்சு இருக்க வேண்டிய இடத்துல உங்களுக்கு 4 இன்ச்சு கவர் இருக்குது. இந்த 4 இன்ச்சு கவர் இருக்கிறதுனால என்ன தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1.5 இன்ச்சு கவர். சரிங்களா? அதிகபட்சம் நம்ம வைக்கிற கவர் பார்த்திங்கன்னா 40 mm. ஸோ அந்த 1.5 இன்ச்சு கவர் இருக்க இடத்துல 4.5 இன்ச்சு கவர் ஆகிட்டு அப்படின்னா அது நரம்பு அல்லது எலும்பு இல்லாத சதையாயிரும். இப்போ ஒரு கையோ ஒரு காலோ எலும்பு இல்லாமல் இருந்ததுன்னா அதோட கண்டிஷன் என்ன, ஒரு சதை மட்டும் இருந்ததுன்னா அதோட கண்டிஷன் என்ன, அது அழகாக ஆட்டோமேட்டிக்காக அது கீழே விழுந்துடும். சரிண்ணா? ஒரு எலும்பு இல்லாத கை என்ன இருக்கும், ஒரு சதை மட்டும் இருந்தால் என்ன அப்படின்னா அது தொங்கி நாளடைவில் கீழே விழுந்துடும். அதே மாதிரி தான் இந்த காலத்துலேயும் உங்களுக்கு கம்பி இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதுவும் உங்களுக்கு விரிசல் விட்டு வெடிப்பு வந்துடும். இந்த வெடிப்புனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, தரைக்கு கீழே நம்மளுக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணி,
இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க கம்பியை வந்து அரித்து கரோஷன் ஆயிரும். சரிங்களா? இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தான் செய்கிறோம், ஸ்ட்ரென்த்து அப்படின்னு நம்ம செய்கிற தப்பு தான். ஆனால் அதுதான் பெரிய பாதிப்பாகுது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளா ஒரு யோசனை பண்ணி, நம்மளா ஒரு ஐடியாவை திங்க் பண்ணி நம்ம வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடாக நம்மளோட சைட்டை வந்து வச்சிடக்கூடாது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணால் தப்பு இல்லை, இந்த மாதிரி பண்ணால் சரிதான் அப்படிங்கிற மாதிரி ட்ரையல் அண்ட் எரரு நம்ம வீடு கிடையாது. நம்ம கட்ட போகிறது ஒரே வீடு, அதை உருப்படியாக கட்டணும், நல்ல முறையில் கட்டி கொடுக்கணும். சரிங்களா? இதில் வந்து தவறு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இல்லாமல் கரெக்டாக ஒழுங்கான முறையில் கட்டணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நடந்துருச்சு, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிவு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் தான். சரிங்களா? அதை உடச்சி தான் மறுபடி தான் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்சுரலில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி செக்சுரலில் நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் கன்சல்ட்டிங்கோடு தான் பண்ணணும். அவங்க கொடுத்த ட்ராயிங்கில் ஏதோ ஒரு மாற்றம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னா அவங்க கன்சல்ட்டிங்கை வாங்கி பண்ணணும். சரிங்களா? நம்ம வந்து நம்மளாக ஒரு ஐடியாவில் எக்ஸ்ட்ரா போட்டால் நல்லது. இப்போ ஒரு சாந்து வந்து இப்போ ஒரு காங்கிரீட் வந்து ஒரு தரையில் போட்டதும் ஒரு 3 இன்ச்சுக்கு பொழுது 4 இன்ச்சு போட்டால் அது ஒன்றும் இல்லை. சரிங்களா? அது வந்து வேஸ்ட்டு தான், மெட்டீரியல் வேஸ்ட்டு தான். ஆனால் அதனால நம்மளுக்கு வந்து செக்சுரலுக்கு எந்த விதமான பாதிப்பு வரப்போகிறதில்ல. இப்போ பிசிசி போடுதோம் தரைக்கு, இன்ச்சுக்கு பொழுது 3 இன்ச்சு போடுதோம் அப்படின்னா நம்ம மண் போட வேண்டிய இடத்துல நம்ம சிமெண்ட்டும் கலவையும் ஜல்லியும் போடுதோம். சரிங்களா? அது வந்து மெட்டீரியல் வேஸ்ட்டே தவிர அது எந்த விதமான செக்சுரல் பாதிப்பும் வராது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு பாதிப்பு வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தவறுகளை வந்து நம்ம வந்து எப்போவுமே செய்யக்கூடாது. இந்த மாதிரி நம்மளாக ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னா அது ஒரு இன்ஜினியரிங் கன்சல்ட்டிங் வாங்கிட்டு நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? இதில் வந்து ஒரு சில பேர் கமெண்ட்டும் பண்ணிடுவீங்க, இல்லை அப்படின்னா நினைப்பீங்க எதுக்கு இதை உடச்சி தான் பண்ணணுமா, வேறு ஏதாவது ஒரு ஆல்ட்ரு சொல்யூஷன் கிடையாதா, இல்லை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். இதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் மொத்தமாக நம்மளுக்கு வந்து லோடை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான கருவியே வந்து பார்த்திங்கன்னா பில்லர் தான், அந்த காலம் தான். இப்போ ஒரே இது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது நமக்கு வால் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா காலம் வழியாக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுவும் பிலோ பிளிந்த் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. ஏன்னா பிளிந்த் பீம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால் லோடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீமில் தான் உட்காரும். அந்த பிளிந்த் பீம்லேருந்து லோடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிலோ பிளிந்த் பீமில் உள்ள காலம் வழியாக தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல எந்த விதமான காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணக்கூடாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் நடக்குது அப்படின்னா அது நம்மளுக்கு தெரியாத கூட போயிடும். சரிங்களா? இப்போ அபோவ் பிளிந்த் லெவல் அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு வெடிப்போ ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா நம்ம அது கண் கூட பார்க்கும். அதில் ஏதோ ஒரு ரீக்ரியேஷன் இல்லை ரீஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வாய்ப்பு பாசிபிலிட்டி இருக்குது. சரிங்களா? செக்சுரல் வைஸு பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் நம்ம ஏதோ ஒரு சப்போர்ட் கொடுத்து நம்ம அந்த பில்லரை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு பில்லர் போட்டாலும் வாய்ப்பு இருக்குது, பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிலோ பிளிந்த் பீம் லெவலில் நம்மளுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. நம்மளுக்கு அப்படி ஒரு தவறு நடந்துட்டான்னு கூட தெரியாது ஃப்யூச்சரில். சரிங்களா? அது ஒரு ஃபெயிலியர் நடந்தாலும் கூட தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சிறு தவறையும் நம்ம வந்து கவனமாக கவனித்து அதை வந்து சரி பண்ண பார்க்கணும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம யாருனே சொன்ன மாதிரி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இப்போ வீடு கட்டணும்னு நினைக்காங்கன்னா அவங்களுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.